மதுரையில் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்காக 3.5 லட்சம் லஞ்சம் பெற்ற ஜிஎஸ்டி துணை ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். மதுரையை சேர்ந்த கார்த்திக் ஜிஎஸ்டி வரி பாக்கி செலுத்துவதற்காக பிபிகுளம் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஜிஎஸ்டி பிரிவு துணை கமிஷனரான சரவணகுமாரை அணுகியுள்ளார். ஜிஎஸ்டி வரி பாக்கியில் குறிப்பிட்ட தொகையை குறைப்பதற்கு 3.5 லட்சம் ரூபாயை லஞ்சமாக கேட்டுள்ளார். இந்த தொகையை கார்த்திக் கொடுக்க மறுத்து சிபிஐ அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் கார்த்திக் அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் கண்காணிப்பாளர்கள் இருவரிடம் பணத்தை கொடுத்துள்ளார். இதனை மறைந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் அவர்களை கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தியதில் அந்த பணம் சரவணகுமாருக்காக வாங்கியது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த 3 அதிகாரிகளையும் கைது செய்த சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து ஜிஎஸ்டி துணை ஆணையர் சரவணகுமாரின் சொந்த ஊரான தஞ்சையில் உள்ள அவரது வீட்டிற்கு சோதனை செய்வதற்காக சிபிஐ அதிகாரிகள் சென்றனர். அப்போது வீடு பூட்டப்பட்டிருந்ததால் மதுரையில் உள்ள சிபிஐ தலைமை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அவர்களுடைய உத்தரவிற்காக அதிகாரிகள் காத்திருந்தனர். இதையடுத்து மதுரையில் துணை போலீஸ் சூப்பரண்டின் தலைமையிலான குழுவினர் திருவிடைமருதூருக்கு விரைந்து வந்தனர். கடைசியாக சரவணகுமாரின் அண்ணனை தொடர்பு கொண்டு வீட்டை திறக்குமாறும் இல்லையென்றால் பூட்டை உடைத்து உள்ளே நுழைய வேண்டியிருக்கும் என தெரிவித்தனர். இதையடுத்து சரவணகுமாரின் அண்ணன் உடனடியாக அந்த வீட்டிற்கு வந்து பூட்டை திறந்துள்ளார். அதன் பிறகு சிபிஐ அதிகாரிகள் வீட்டிற்குள் நுழைந்து ஒவ்வொரு அறையாக சோதனை மேற்கொண்டனர்.